இரண்டு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட தலைப்புல இருந்தே சிக்கலை தீர்க்குமான டெஃபினட்டா இந்த தீர்ப்பு வந்து சிக்கலை தீர்க்கும். ஏற்கனவே வந்து பஞ்சாப் ஆளுநர் அன்னைக்கு இருந்த தாமதம் சார்ந்த தீர்ப்பு வந்து ஓரளவுக்கு அந்த சிக்கல்களை தீர்த்து வைத்திருக்கிறது. அதற்கப்புறம் கேரளா கவர்னர் யூஜிசி சார்ந்த தீர்ப்பு வந்து அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கு. எந்த இடத்துல அந்த அவசியம் இருக்குது அவசியம் இல்லை அப்படின்றது. ஸோ இப்போ அந்த ரெண்டு கன்ஃபியூஷன் எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ இந்த தீர்ப்பு தீர்த்து வைத்து விடும் அப்படின்ற நம்பிக்கை. அதுக்கு காரணம் முக்கியமாக என்ன அப்படின்னா, நீதிமன்றம் வந்து மாநிலத்திடமும் ஆளுநரிடமும் வைத்திருக்கிற கேள்விகள். ஸோ ஒன்று முக்கியமாக பாக்கெட் வீட்டோ அப்படின்ற அந்த இதை வந்து ஆர்டிகல் 200 என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முக்கியமான இதுவே நாளைக்கு இருக்கிற விவாதம் அப்படின்றத வந்து நம்ம மற்றதெல்லாம் சுற்றி இருக்கிறது அரசியல் சார்ந்தது, அவர்களோட தனி கருத்தை சார்ந்தது அப்படின்றது. இப்போ முக்கியமாக அந்த வீட்டோ தான் ஆர்டிகல் 200 ப்ரொவைசோலையும் அது இல்லாமல் 163 இருக்க டிஸ்கிரிஷனையும் எப்படி வந்து கம்பைண்டாக ரீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த பாக்கெட் வீட்டோ. அந்த பாக்கெட் வீட்டோன்ற பவர் உங்களுக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, அந்த பவரே இல்லை அப்படின்ற நீதிமன்றம் சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே அந்த பாக்கெட் வீட்டோக்கான பவர்ஸ் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, எத்தனை காலத்துக்கு நீங்க அதை மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை எவ்வாறு அதை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வி. அதுதான் நாளைக்கு இருக்க விவாதம். அந்த விவாதத்திற்கு பின்னர் வர தீர்ப்பு அப்படின்றது அந்த பாக்கெட் வீட்டோ, அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த பாக்கெட் வீட்டோல வித்ஹோல்ட் என்று சொன்னாலே அது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் அந்த பாக்கெட் வீட்டோல வருதா? இல்ல, அது ஆளுநரோட வாதம். இது நீதிமன்றத்தில் அந்த வாதம் கிடையாது. சட்டத்திலையும் கான்ஸ்டிடியூஷன்லயும் வந்து வித்ஹோல்டுனா அது வந்து ரிஜெக்டட் அப்படின்றது கிடையாது. வித்ஹோல்ட் ஆளுநர் சொன்னார் இல்ல, ஆளுநர் சொன்னாருன்னா அது அவரோட கருத்து. நான் சட்டம் சார்ந்த ஆளுநர் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சொல்றாரு, இது ஒரு சட்ட மசோதா, வித்ஹோல்ட் என்று சொன்னாலே இட் மீன்ஸ் ரிஜெக்டட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுதான் அது பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்து இல்ல, பொதுமக்களிடம் போய் சேரக்கூடிய ஒரு கருத்து, அது மாறுது இல்ல. அதனால தான் அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் நாளைக்கு அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ இந்த பாக்கெட் வீட்டோவை எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க அப்படின்னு, அது ரிஜெக்டடுக்கு சமமாகுமா இல்லை அதை வந்து எத்தனை காலம் வேணா ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா? ஏன்னா பல ஆண்டு காலத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா என்ன பர்பஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நண்பர்கள் வந்து கேட்டாங்க, மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பில் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கான்னு. யூபிலையும் குஜராத்லையும் இன்னும் ஹெல்ட் அப் பில்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட கிளியரன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கு. யூபியில் வந்து இன்னும் 23 பில் வந்து பெண்டிங்காக இருக்கு. அது 3 ஆண்டுகளாக பெண்டிங்காக இருக்கு.